வாங்கங்க, இன்றைக்கி நம்ம சூப்பரான வெண்டைக்காய் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வெண்டைக்காயோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெண்டைக்காயில் இருக்க ஈரப்பதமே போதுமானதாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காயில் மாவு நல்லா ஒட்டி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாகிடக்கூடாதுங்க. தண்ணி அதிகமாகிட்டால் மாவு வெண்டைக்காயில் ஒட்டாது, பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக பிசைஞ்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெண்டைக்காயை இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கணும். அது வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கலந்து விட்டுடலாம். காய்கறி சாப்பிட்ற விருப்பப்படாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயோடு எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பதன்னு ஆயிரும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான கிறிஸ்பியான வெண்டைக்காய் பக்கோடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.